கார்த்திகை தீபம் சீரியல் ஏப்ரல் 20 இன்னைக்கான எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத ஒரு குட்டி ப்ரோமோவாக பார்க்கலாங்க. ஐஸ்வர்யாவை செக் பண்ணுறதுக்காக டாக்டர் உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. ஃபுல்லாக செக் பண்ணி முடிச்சதும் டாக்டர் ஒரு டவுட்டோடவே ஐஸ்வர்யாவை பார்க்க, டாக்டர் நீங்கள் எதனால் என்னை இப்படி பார்க்குறீங்கன்னு எனக்கு நல்லாவே புரியுது. நீங்கள் நினைக்கிற மாதிரி நான் கர்ப்பமாக இல்லை. என் ஹஸ்பண்டையும் என் அத்தையையும் நான் கர்ப்பமாக இருக்கிறதா சொல்லி அவங்கள நம்ப வச்சிட்ருக்கேன். இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்குது அப்படின்னு ஐஸ்வர்யா சொல்ல, என்ன காரணம் வேணாலும் இருக்கட்டும், ஆனால் இந்த விஷயத்துலையா நீ இப்படி ஒரு பொய் சொல்லுவ அப்படின்னு டாக்டர் கேட்க, டாக்டர் ப்ளீஸ் நான் சொல்கிறத கேளுங்கங்கிறாங்க ஐஸ்வர்யா. இல்லைம்மா, கண்டிப்பாக நான் இதை அபிராமிக்கிட்ட சொல்லியே ஆகுவேன். அருண் வந்து என்னோடய சன் மாதிரி, அபிராமி என்னோடய பெஸ்ட்டு ஃப்ரெண்டு, அவங்கக்கிட்ட என்னால் பொய் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் வேகமாக வெளியே போகிறாங்க. ஐஸ்வர்யாவும் பின்னாடியே டாக்டர் சொல்லாதீங்கன்ட்டு போகிறாங்க. ஒருவேளை இது ஐஸ்வர்யாவோட கனவா இல்லை நனவா? ஒன்று ஐஸ்வர்யா டாக்டரை கன்வின்ஸ் பண்ணியிருக்கணும், இல்லைன்னா காரில் வரும்போதே அவங்க இந்த மாதிரி ஒரு கனவை கண்டிருக்கணும். எப்படின்னா டாக்டர் போய் அபிராமிக்கிட்ட எல்லா உண்மையும் சொல்கிறாங்க. அதை கேட்டு அபிராமி பயங்கரமாக கோவப்படுறாங்க. ஐஸ்வர்யாவை பயங்கரமாக திட்டுறாங்க, வீட்டுக்கே வரக்கூடாதுங்கிற மாதிரி பேசுகிறாங்க. ஆனால் அதுக்கடுத்து வந்த ப்ரோமோவில் பார்த்தா ஐஸ்வர்யா ஃபேமிலியோடு நின்றுட்டுருக்காங்க. ரொம்பவே நார்மலாக நின்றுட்டுருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அந்த டைமில் தான் ஆனந்த் வந்து கார்த்திகை இப்படியே விடக்கூடாது, அவனை எப்படியாவது டவுன் பண்ணிடணும் அப்படின்னு யோசிச்சு வீட்டில் இருக்கிற எல்லார் முன்னாடியுமே, கார்த்தி எல்லா தொழிலாளிகளும் உன்னை முதலாளியாக தான் பார்த்துட்ருக்காங்க, யாருமே உன்னை ஒரு லேபராக பார்க்குறதே இல்லை, அதனால் நீ யாருன்னே தெரியாத ஒரு கம்பெனியில் போய் ஒர்க்கராக ஜாயின் ஆகணும் அப்படின்னு ஆனந்த் சொல்லவும், அவ்வளோதானே சரி நான் போகிறேன் அப்படின்னு கார்த்தி வந்து சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. புதுசாக போகிற இடத்துலையும் கார்த்திக் தான் மாலை மரியாதை எல்லாமே கிடைக்கிது. இதை பார்த்து ஆனந்த் அப்பவும் பயங்கரமாக கடுப்பாகிறாங்க. என்னதான் அருண் வந்து ஆனந்த் கூட இருந்தாலும் அருணோட ஃபுல் சப்போர்ட்டும் கார்த்திக்காக தான் இருக்குது. இதுக்கப்புறம் ஆனந்த் என்னெல்லாம் பிளான் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது வரக்கூடிய எபிசோடில் பார்க்கலாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.